ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம்னா, உலகிலேயே மிக உயரமான ரயில் பாலம் நம்ம இந்தியாவுல தான் அமைச்சிருக்காங்க. அதனுடைய தகவல்கள் மற்றும் இந்த பாலம் அமைக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பாப்பிமா. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்திய ரயில்வே துறையுடன் காஷ்மீர் பகுதியை இணைப்பதற்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த ரயில் பாலம். உலகின் மிகப்பெரிய ரயில் பாலத்தின் முதற்கட்ட சோதனை வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இந்த சோதனையில ரயில் என்ஜின் வெற்றிகரமா பாலத்தின் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு விரைவா கடந்து போயிருக்கு. இந்த பாலத்தின் வழியாக ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளது. இந்தியாவின் மிக முக்கிய ரயில் பாதையாக இந்த பாலம் மாறியிருக்கிறது. உலகிலேயே மிக உயரமா இருக்க இந்த பாலத்துக்கு செனாப் என்று நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பெயர் சூட்டியிருக்காங்க. நாட்டில் பல பகுதிகளை இணைக்கும் ரயில்வே துறையை காஷ்மீர் பகுதியுடன் இணைப்பதற்கான திட்டம்தான் செனாப் பாலம். இந்த ரயில் பாதை உதம்பூர், ஸ்ரீநகர் மற்றும் பாரமுல்லா ஆகிய பகுதிகளை இணைக்கிறது. இந்த ரயில் பாதை அமைப்பதில் மிகப்பெரிய சிக்கலா இருந்தது என்னன்னா, இந்த ரயில் பாதை செல்லும் வழியிலுள்ள செனாப் ஆற்றை கடந்து செல்வதுதான். இந்த ஆறு இரண்டு மிகப்பெரிய மலைகளுக்கு நடுவுல உள்ள பள்ளத்தாக்குல ஓடிட்டு இருக்கு. இந்த ஆற்றை கடப்பதற்கு மிக உயரமான பாலம் அமைக்கப்படணும். இதுக்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பாலத்தினுடைய வடிவமைப்பு எல்லாமே தயார் செஞ்சு செனாப் ஆற்று பகுதியை கடக்கிற வகையில பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. செனாப் பாலத்தின் முக்கியமான கட்டுமான சிறப்பை பத்தி பார்த்தோம்னா, இந்த பாலத்துக்கு கீழே வரைக்கும் தூண் அமைக்கல. அதுக்கு பதிலா 2 மலைகளுக்கு இடையே மட்டுமே தூண்களை அமைச்சு அரைவட்ட வடிவிலான தூண் இணைப்பு பில்லர்ஸ் அமைச்சிருக்காங்க. இப்படிதான் இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை செனாப் நதியிலிருந்து 350 மீட்டர் உயரத்துல கட்டியிருக்காங்க. இந்த உயரம் பாரிஸில் இருக்க ஈஃபில் டவரை விட சுமார் 35 மீட்டர் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு இதுல ரயில் தண்டவாளங்கள் மற்றும் எலக்ட்ரிக் லைட்ஸ் எல்லாத்தையும் அமைச்சிருக்காங்க. இந்த நிலையில் முதல் கட்டமாக சங்கல்டான் முதல் ரேசி வரைக்கும் சோதனை ஓட்டம் நடந்துருச்சு. முதலில் இந்த சோதனை ஓட்டம் செனாப் நதியை கடக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த சோதனை வெற்றிகரமாவே முடிஞ்சிருச்சு. இந்த உயரமான பாலம் லிம்கா புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த பாலம் சீக்கிரமாவே பயன்பாட்டுக்கு வர இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கான பணிகளை வேகமாவே ரயில்வே துறை செஞ்சுட்டு வராங்க. அதுக்கான அனைத்து சோதனைகளும் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த பாலம் வழியாக ரயில்கள் வரும் நவம்பர் அல்லது 2025 ஜனவரி குடியரசு தினத்தன்று இந்த பாலம் வழியா ரயில் பயணிக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு ரயில்வே துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பாலம் மக்கள் மத்தியில மிக பிரம்மாண்டமாகவும் ஆச்சரியமாகவுமே உள்ளது. இந்த பாலத்தின் வழியாக ரயிலில் பயணிக்கும் பொழுது மிக ஆச்சரியமான அனுபவமாக அது இருக்கும். குறிப்பிட்ட இந்த ரயில் பாதை இமயமலை ஒட்டி இருக்கனால இந்த பகுதி வழியா ரயில் பயணிக்கும் பொழுது மிக அழகான காட்சிகள் தெரியும். இதனால இந்த பகுதி வழியாக இயங்க இருக்க ரயில்கள் முக்கியமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற ரயில் வழித்தடமாவே இது மாற இருக்கும். நீண்ட நாட்களாக இந்த வழித்தடத்தில் ரயில் எப்பொழுது இயக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாகிட்டே வருதுன்னே சொல்லலாம். இந்த வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயிலும் இயக்க திட்டமிடப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் பொழுது அதிக உயரத்துல பயணிக்கிற ரயில் வந்தே பாரத்தா தான் இருக்கும். இந்த வழித்தடத்தில் செல்லும் ரயில்களின் பயண கட்டணமும் அதிகமாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உலகத்தின் மிக உயரமான ரயில் பாலத்தில் ரயில் போக்குவரத்து குறித்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாகவே நடந்திருக்குது. மேலும் இந்த பகுதி வழியாக ரயில் இயக்கப்படும் பொழுது மிகப்பெரிய சாதனையாகவே அது பார்க்கப்படும். இந்திய ரயில்வே துறையின் மிக முக்கியமான மைல்கல்லாக இந்த நிகழ்வு இருக்க போகுது. உண்மையிலேயே இந்த பாலத்தின் கட்டுமானம் அப்படிங்கிறது உலக நாடுகளை வியக்க வைக்கும் அளவிற்கே உள்ளது. இந்த பாலத்தின் மீதுள்ள தண்டவாளங்களில் ரயில்வே துறை தனி கவனம் செலுத்தி வருகிறது. மேலும் இந்த வழித்தடங்களில் கவச் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பாலம் வெறும் சுற்றுலா குறித்த பயன்பாட்டிற்கு மட்டுமில்லாமல் இந்த பாலம் அமைக்கப்பட்டதன் முக்கிய நோக்கமே எல்லையை ஒட்டியுள்ள காஷ்மீர் பகுதிக்கு எளிதாகவும் விரைவாகவும் இராணுவ வீரர்களையும் மற்றும் இராணுவம் சார்ந்த பொருட்களையும் எடுத்து செல்வதில் முக்கிய பங்கு இந்த பாலத்திற்கு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் கிடைக்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.